ஹலோ வணக்கம் கைஸ். நம்ம இன்னைக்கு வந்து ரோப்ளாக்ஸ் தான் விளையாட போகிறோம். அதில் வந்து 99 நைட்ஸ் இன் த ஃபாரஸ்ட். ஓகே, நம்ம ஒரு குரூப் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சே. இப்போ நமக்கு ஒரு வேர்ல்டு கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நான் இந்த கேமை ஏற்கனவே ப்ளே பண்ணியிருக்கேன், அதனால் வந்து எனக்கு ஏலியன் கிளாஸ் கிடச்சிச்சு. நீங்கள் சும்மா போய் இந்த கிளாஸை கேட்டால் தரமாட்டாங்க. நீங்கள் டைமண்ட் சேர்க்கணும். 100 டைமண்ட் சேர்த்தா இந்த கிளாஸ் உங்களுக்கு தருவாங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ மரத்தை வெட்டி தான் நம்ம சரியாக பண்ணணும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மரத்தை வெட்டி கேம்ப் ஃபயரில் போட்டோம்னா கேம்ப் ஃபயர் எரியும். கேம்ப் ஃபயர் எரிஞ்சால் தான் நமக்கு வந்து சேஃப் ஜோன் க்ரியேட் ஆகும். அதுக்குள்ளே தான் வந்து வெண்டிகோ வராது. வெண்டிகோனா என்ன அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து இந்த கேமில் இருக்க ஒரு மான்ஸ்டர். பேய், கிராணி இதெல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி தான் இதுவும். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இதில் எல்லாமே வந்து கிராஃபிக்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த கேமில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்குள்ளே இந்த செஸ்ட்டு தான் இருக்குது. இந்த செஸ்ட்டுக்குள்ளே வந்து நமக்கு நிறைய லூட்டு தருவாங்க. ஃபஸ்ட்டு இந்த லூட்டை எடுத்துக்கலாம். பேண்டேஜா? சூப்பரு. இந்த பேண்டேஜ் தான் எனக்கு 2 நாளாக தந்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த கன்னில் இன்ஃபினிட்டி புல்லட்டு, ஆனால் இது பொம்மை துப்பாக்கி மாதிரி தான் சுடும். எனக்கு இந்த கன்னில் பிடிக்காதது ஒன்று என்னென்னா, ரொம்ப ஸ்லோவாக ரீலோட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது ரீலோட் ஆகும்போது என்ன செத்து போயிட்ட. சி வேணா, வா வா, என்கிட்டலாம் பேண்டேஜ் இருக்குது, வா. சி பச்சை கறித்துன்னா நமக்கு நீங்களே ரெடியாக பண்ணிக்கோங்க. நமக்கு பேண்டேஜ் மிச்சம், அவ்வளோதான். இது வந்து ஒரு லேப் மாதிரி இருக்குது. அந்த இடத்த நம்ம அப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியான இடம் கிடையாது. அதுக்குள்ளே நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது. நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இங்கே ஒரு கோழி ஏரியா இருக்குது. இங்கே போய்ட்டு நம்ம கோல் எடுத்தோன்னா ஈஸியாக கேம்ப் ஃபயர் அப்கிரேட் பண்ணலாம். யாரோ லூட் அடிச்சிட்டாங்க, ஆனால் வந்து இன்னும் கீழேலாம் லூட் அடிக்கலை. அதான் பாதி பேர் லூட் அடிக்க மாட்டாங்க, கீழே அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் நான் ஒன்று சொல்லணுன்னு நினச்சேன். வந்து நம்ம சேனலில் நான் இது வரைக்கும் ஒரே ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு புரியும். அதுலேயும் நான் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்னோடய ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அது. அதை பார்க்கலன்னா அதை பார்த்துக்கோங்க. அது ஒன்றும் அவ்வளோலாம் முக்கியம்லாம் கிடையாது. ஆனால் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால நான் பார்க்க சொல்கிறேன். என்னடா இப்போ தான்டா 3வது லெவலுக்கே போகுது. ஒன்றுமே பண்ண மாட்டானுங்க போல இவனுங்க. மரத்தை நட்டு வச்சிருக்கான். அதோ இவன் தாங்க அந்த பேய் வெட்டியோ. பயபுள்ள ரொம்ப கதை வித்தியாசமானவன். அங்கே பாருங்க மறைஞ்சு போயிடுவான். பயபுள்ளைக்கு சைலண்ட்னா ரொம்ப பிடிக்கும். பயங்கரமான ஆள் தான். ஓகே, இங்கே ஒரு புல்லட் இருக்கு. யாராவது பெல் பட்டன் ஆன் பண்ணியிருக்காங்க. நீங்களும் கொஞ்சம் பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டு பாருங்க. நான் வந்து அவங்க ஆன் பண்ணதுனால சொல்லலை. நீங்களும் பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ வந்து நம்ம சேனலில் வர எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும். இதாங்க ஃபேரி பயம். இங்கே ஒரு டயர் இருக்குது, அதை மட்டும் எடுத்துக்கலாம்.
ஐயோ நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன். அதாவது நாளைக்கு பெல் ட்ரேடர்னு ஒருத்தன் வருவான். நாளைக்கு இல்லை, இந்த கேமில் பெல் ட்ரேடர்னு ஒருத்தன் வருவான். அவனுக்கு வந்து நம்ம பன்னி ஃபுட் தரணும். அதுக்கு வந்து அவன் ஏதாவது எக்ஸ்பென்சிவான ஐட்டம் நமக்கு தருவான். அதனால் நம்ம வேகமாக பன்னி அடிக்கிற வேலையை பார்ப்போம். வந்துட்டானே. சரி, அங்கே போய்ட்டு ஒரு செஸ்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒன்றுமே கிடைக்கல. இவனுங்க தாங்க ஒரு ரொம்ப பயங்கரமான காட்டு வாசிங்க. இவனுங்க கிட்ட மாட்டிக்கவே கூடாது. இதோட பெல்ட் கூட அவன் கேட்பான், இதோட தோல் கேட்பான். அவன் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஒன்றும் கிடைக்கல. ஓனாயை அடித்தது வேஸ்ட்டு. ஏற்கனவே ஓனாயை அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம ஆளுங்க நல்லா ஜஸ்ட்டு இதில் ஓப்பன் பண்ணால் நல்ல ஐட்டமாக கிடைக்கும். மெடிக்கிட்டா நான் கேட்டேன். போய் மெடிக்கிட்டு தந்துருக்கானுங்க. மெடிக்கிட்டு போய் நீங்களே பொறிக்கிங்கடா. மெடிக்கிட்ட போங்கடா. வீடியோவில் எல்லாருக்கும் புது புது ஐட்டத்தை காட்டலான்னு பார்த்தா மெடிக்கிட்ட தரானுங்க. மெடிக்கிட்லாம் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஃப்ரீ ஃபயர் கூட விளையாடுவீங்க. இங்கே இருக்குது கரெக்டாக. இவங்க ஷூட் பண்ணி கேட்டால் இவங்கள்ட்ட வந்து ஒரு காயின் கிடைக்கும். அந்த காயின் நம்ம வந்து ஃபர்னிச்சர் ட்ரேடர்கிட்ட கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோ இதுதான். அங்கே இருக்க செஸ்ட்டை வேறு நான் ஓப்பன் பண்ணணும். இப்போ ஐயோ அடிக்கிறான்டா, பயங்கரமாக அடிக்கிறான். இவங்கிட்ட வேறு க்ராஸ் போ இருக்கா, போட்டு பொழந்து கட்டிடுவான். நம்மளை சாகடிக்காமல் விட மாட்டான். ஐயோ ஓடி நாய், செத்த நாய் போட்டான். செத்த பேண்டேஜை சுத்து நாய். என்னடி இது? ஐயோயோ யாராவது வந்து காப்பாத்தீங்க. ஐயோயோ அது ஏஃப்கே போயிடுச்சுன்னா கதை முடிஞ்சிச்சு. இப்போதைக்கு உங்களுக்கு கேமோட கான்செப்ட் ஓரளவு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் செத்து கிடக்கணும். எப்போயும் இந்த டைம்லாம் ஆகாது. எனக்கு ஹெச்பி கம்மியாக இருந்துச்சு. ஓனாகிட்ட கடி வாங்கி இப்போ வேறு அடித்தானா கதை முடிஞ்சு போச்சு. சரி காய்ச்சி இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா அது வர மாதிரியே தெரியல. சரி நான் இப்போ லீவ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நான் திரும்ப வந்து கேம் ப்ளே பண்ணுறேன். இதில் நம்ம ஹைடே சர்வே பண்ணால் தான் நமக்கு வந்து டைமண்ட்ஸ் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். சரி, அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுறது உங்களோட ஆர்ஆர் கேமிங் தமிழ். பை பாய். அப்புறம் என் பேரை சொல்ல மறந்துட்டேன். என் பேர் SN ரோஷன். அதனால் ஒரு ஆர் போட்டிருக்கேன். இன்னொரு ஆர் வந்து என் தம்பியோட நேமுக்காக போட்டிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோலேயே ரொம்ப பிடிச்ச பாட்டு எது அப்படின்னு மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.